இன்னைக்கு பேப்பரை ஓப்பன் பண்ணாலே கொலை தற்கொலை தாம்மா நிரம்பி வழியுது. இன்னைக்கு அதிகமா கொலை பண்றவங்க என்னமோ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்கிறாங்க. எனக்கு என்னவோ எல்லாருமே ஒரு அக்யூஸ்ட் மைண்டோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. எல்லா கொலையும் தற்கொலையும் நோண்டி பார்த்தா அதுக்கு ரெண்டே காரணம் தாம்மா. ஒன்னு பணம், இன்னொன்னு செக்ஸ். காதல் ஜோடிக்கு ஓடி போறதை விட கள்ளக்காதல் ஜோடி ஓடி போறதுதான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான் சார். கல்யாணமான தம்பதிகள் ஆரம்பத்துல காமத்தை ஒரு கொண்டாட்டமா நினைக்கிறாங்க. அப்புறம் அது ஒரு கடமையா மாறி போயிடுது. பணத்தேவை அதிகரிக்க அதிகரிக்க உடல் தேவை குறைஞ்சு போயிடுது. ஆக்சுவலா பணத்துக்கும் செக்ஸுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்ல சார். இவங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறதுனாலதான் கள்ளக்காதல், கௌரவ கொலைன்னு குடும்பமே கூண்டுல நிக்குது. வேற யாராவது வில்லங்கமான ஆட்கள் வந்தாங்களா? சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லிதான் ஆகணும். இந்த பாவமான தொழிலை செஞ்சாலும் அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போவேன். அப்பதான் ஃபாதர் அடைக்கலம் எனக்கு பழக்கமானாரு. ஆரம்பத்தில் நல்லா பழகிட்டு இருந்தாரு. ஃபாதர் அடைக்கலம் ஒரு நாள் தனியாக வந்து என்னை மீட் பண்ணாரு. திடீர்னு என் கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவருக்கு கிடைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே. அவரை சந்தோஷப்படுத்தினேன். ஆனால் போக போக எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அதிகமாயிடுச்சு. மகிமா, உனக்கே நல்லா தெரியும், நம்ம பாரிஸ்ல எத்தனையோ கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா தப்பி தவிர கூட நான் உங்களை தப்பிதமா அப்ரோச் பண்ணதே இல்லை, தெரியுமா? என்னமோ உன்னை பார்த்ததும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மகிமா, நீ ஒரு ப்ரொஃபஷனல் கால் கேர்ள். ஐம் வெரி சாரி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு. நீ என் மனசுல எங்கேயோ இருக்க தெரியுமா? என் வாலிப வயசுல எத்தனையோ லவ் அப்ரோச் இருந்தது. அதையும் தாண்டி உண்மையாவே கடவுளுக்காக என்னை நானே டெடிகேட் பண்ணிக்கிட்டேன். உன்னோட பர்சனல் லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் ராகப் அண்ட் மகதல்னா மரியா இவங்கெல்லாம் பைபிள் கேரக்டர்ஸ். பேசிக்காக அவங்கெல்லாம் ப்ராஸ்டியூட்ஸ். ஆனால் அவங்க ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்னது? ஓ, பைபிளை பைக்குள்ளே வச்சிருக்கிறியா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாமா ஃபாதர்? எனக்கே வா. மத்தேயு 21:31. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபாதர், கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. ஒரு தடவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவும் வந்துட்டு போறீங்க. பாவ மன்னிப்பு கொடுக்கிற நீங்களே பாவம் பண்றது பெரிய பாவம் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் பைபிள்ங்கிறது பலிபீடத்தோட முடிஞ்சு போச்சு. உங்களை ஒருத்தரை வச்சு எல்லாரையும் தப்பாக நினைக்க வச்சிடாதீங்க. 100 ஆட்டில் காணாமல் போன அந்த ஒத்த ஆட்டை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஊழியம். ஆனால் அந்த ஒத்த ஆட்டை நீங்களே அடித்து சாப்பிட்டா அது நியாயமா ஃபாதர்? ஃபாதர் அடைக்கலம் அன்னைக்கு கோபமாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு அவரை தேடி போனப்போ அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டதா சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா 3 மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. கரெக்டான நேரத்தில் என் கண்ணை திறந்துட்ட மகிமா. என்னோட தப்ப நானே நியாயப்படுத்திக்கிட்டு ஒன்னையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ ஆம் வெரி சாரி. இவங்க என்னோட மனைவி. போன வாரம் தான் நான் இவங்களை திருமணம் பண்ணினேன். ஃபாதரா இல்ல, மனுஷனா. எல்லாமே இவங்களுக்கும் தெரியும். மனைவி கிட்ட எதுவுமே மறைக்காம இருக்கிறது தான் உண்மையான கன்ஃபெஷனா நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ணினதெல்லாம் மறைவான அட்டுல்யம். ஆனா இப்ப நான் பண்ணதான்
உண்மையான ஒளி. சாப்பாடு எதுவும் தயார் பண்ணட்டுமா ஃபாதர்? தயவு செஞ்சு வேண்டாமா. we are going to settle in மலேசியா. ஃபாதர், நான் உங்க மனசு ஏதாவது புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. நீதாம்மா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். காட் bless you. வர்றோங்க. வர்றோமா? வரமா. உண்மையான துறவி ஊருக்குள்ள வாழ்றது ரொம்ப கஷ்டமா. இன்னைக்கு உள்ள ஃபுட் கல்ச்சர் சாப்பிட்டவனே சும்மா இருக்க கூடாதுமா. காவியோ வெள்ளையோ காமத்துக்கு ஒரு தடையே கிடையாது. மதன்ற ஒரு போர்வைக்குள்ள இருந்து தப்பு பண்ணா உடல் சேவை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு சமாளிக்கிறாங்க. திருவள்ளுவர் தான் பெஸ்ட். இல்ல துறவியா என்னமா வாழ்ந்திருக்காரு. இன்பத்து போல எழுதியிருக்கிறாரு. கருவறைக்குள்ளார ஒரு அர்ச்சகர் வந்து தப்பு பண்ணாரு. அதை செல்போன்லயும் படமா எடுத்திருக்கிறாரு. பேசாம தேவதாசி முறைமையே இருந்துச்சுன்னா ஆலயங்கள் இவ்வளவு அசிங்கப்படாதுமா. கோயில்ல பாத்தீங்கன்னா காமத்தை சிலையா வடிச்சு தெய்வ நிலையா பார்த்தது தான் நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஆபாசமா சீரழியுதுமா.